அவ்வளவுதானா உங்க வீராப்பு? சொல்லுங்க அண்ணா அப்படின்னு தொல் திருமாவளவன் கிட்ட சமூக ஆர்வலர் கேட்கிறாங்க. அதுலயும் முதல்வரை சந்தித்து விட்டு வெளியே வந்த பிறகு அவர் அடித்திருக்கின்ற அந்தர்பல்ட்டியை பார்த்த பிறகு, ஏப்பா திமுகவும் விசிகாவும் இடையில என்னப்பா டீலிங் முடிஞ்சுது, அப்படியே ஒட்டுமொத்தமாக தலைகீழ மாறி போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கின்ற அளவுக்கு தான் பேட்டியளித்திருக்கின்றார். அந்த பேட்டியில பேசப்பட்டது என்ன, முதல்வர்கிட்ட என்னதான் பேசினாங்களாம், அதோட அவருடைய வீராப்பெல்லாம் எங்க போச்சு, எல்லாவற்றையும் விரிவா பார்த்து விடலாமா? நண்பர்களுக்கு வணக்கம், நான் எட்டியப்ப சோழன். கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா? நம்ம அண்ணா நேற்று ஒரு 2 நிமிஷம் பேசின வீடியோ காணொலியை உங்ககிட்ட கொடுக்க போறேன், அதை பார்த்துட்டு வாங்க. நம்மளை பயமுறுத்துற அளவுக்கு இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு தெரியல. ஏன் பயமுறுத்தணும்? எதுக்கு பயமுறுத்தணும்? நான் ஏன் பயப்படணும்? தரையில படுனாலும் படுப்போம், கட்டில் படுனாலும் படுப்போம், கஞ்சியை குடினாலும் குடிப்போம், சோறு சாப்பிடுனாலும் சாப்பிடுவோம். எதுக்கும் தயாருங்கிற நிலையில தான் நம்ம பொது வாழ்க்கையில் இருக்கோம். இல்லை நான் பெரிய ஹைஃபையை தான் சாப்பிடுவேன், நான் மெத்தையில் தான் படுப்பேன், ஏசியில் தான் படுப்பேன், இல்லைன்னா நல்லா தூக்கம் வராது, அப்படி டைப்பு கிடையாது. நாங்கள் நீ பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புனாலும் போவோம், போராடிக்கிட்டே இருப்போம். பார்லிமெண்ட் போகலைனாலும் போராடி கொண்டே இருப்போம், மக்களை சந்தித்து கொண்டே இருப்போம். எங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான். பதவிக்காக நாம் பொது வாழ்க்கையில் இல்லை. கட்சியை தொடங்கும் போதே பதவிக்கு வரணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு எல்லாம் கட்சியை தொடங்குறாங்க. இதுதான் வழக்கம். கட்சி தொடங்கும் போதே தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று சொன்னவன் திருமாவளவன். 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை தீவிரமாக நான் பேசினேன். என் கூட சில பேர் புரட்சிகர இயக்கத்தில் இருந்து வந்தவங்க சொன்னவங்க தான் எலெக்ஷன் பாலிடிக்ஸில் போகணுன்னு என்னை இழுத்துட்டு போய் விட்டது. நான் வேண்டான்னு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தா முடியல. சரி, வேற வழி இல்லை. அம்பேத்கரே தேர்தல் பாதையை புறக்கணிக்கலை, நாம் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள், அதனால் நாம் தேர்தல் அரசியலில் ஈடுபடலான்னு தான் விழுப்புரத்தில் கூடிய செயற்குழுவில் நானே தீர்மானத்தை முன்மொழிஞ்சு 11 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கட்சி தேர்தல் பாதைக்கு வந்துச்சு. பதவிக்காக துவங்கப்பட்ட இயக்கம் இல்லை, பதவிக்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. தேர்தலில் நின்றாலும் நிற்காவிட்டாலும், வென்றாலும் வெல்லாவிட்டாலும் எப்போதும் மக்களோடு இருப்போம், மக்களுக்காக பணியாற்றுவோம். இதுல நாம தீர்க்கமாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு புரிந்து போயிட்டு இருக்கும். தொடக்கத்தில் வீராவேசமா பேசுவாரு, அதற்கு பிறகு நாங்கெல்லாம் பதவிக்காக கழகங்களே தொடங்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இல்லை நீங்க சென்ட்ரலுக்கு அனுப்புனீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அங்கேயே போய் போராடிக்குவோம். ஆக மொத்தத்தில் பதவிக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் கிடையாது, புரட்சிகர இயக்கங்கள் தான் எங்களை தேர்தல் அரசியலுக்கு அழைத்து சென்றது. அதனால சீட்டு கொடுத்தா என்ன, குடுகாட்டா என்ன, பங்கு கொடுத்தா என்ன, குடுகாட்டா என்ன, நாங்கள் தொடர்ச்சியாக மக்களுக்காக போராடுவோம் அப்படின்னு இந்த வீடியோவில் பேசியிருப்பாரு. அப்புறம் என்னத்துக்கு மூச்சுக்கு 300 தடவை பார்த்தீங்கன்னா அதிகார பரவல் வேண்டும், ஆட்சியில பங்கு வேண்டும் அப்படின்னு எதற்காக கூவணும்? 99 இருந்தே எல்லா மேடையிலும் பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்று ஏன் சொல்லணும்? உங்களுக்கு தான் தேர்தல் அரசியலுக்காக தொடங்காத கட்சி இது, பதவி மீது ஆசையே இல்லை, அதுக்கப்புறம் எதற்காக கொளுத்தி போட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு அவர்கிட்ட பதிலே கிடையாது. அதுலயும் முதல்வரை சந்திப்பதுக்கு முன்பெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தார் கேட்டீங்கன்னா, திமுக மதுக்கடைகளை மூட வேண்டும். நான் போய் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கின்ற பொழுது அவங்க தலையில அடிச்சுக்கிட்டு சொன்ன விஷயம், ஐயா எங்களுக்கு எந்த நிவாரணங்களும் தேவையில்லை, இந்த நிவாரணங்களை வச்சுக்கிட்டு அருந்து போன தாலியை வாங்க முடியுமா, இழந்து போன கணவனை மீட்டெடுக்க முடியுமா, குடும்பங்கள் சிதறி போய்விட்டதே, இந்த இடத்துல 3000 பேருக்கு மேலாக சமீப காலத்துல விஷசாராயம் குடிச்சு இறந்து போயிருக்காங்க, அதனால ஒவ்வொரு உயிரா இழக்க தயாரா இல்லை, 10 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு யாரையும் எதையும் பண்ணிட முடியாது, தயவு செய்து நிவாரணங்களை விட எங்களுக்கு மதுக்கடை தான் மூட வேண்டும் என்று சொன்னாங்க. ஒட்டுமொத்த பெண்களுடைய அபய குரலாக பார்த்தேன். அதனால மதுக்கடையை நிச்சயமாக மூடத்தான் வேண்டும். திமுக அரசாங்கமே மதுக்கடையை மூடு 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 என்று நேற்றெல்லாம் கோஷமிட்டு விட்டு இன்னைக்கு முதல்வரை சந்தித்து விட்டு என்ன சொல்றாரு தெரியுமா? இது தேசிய அளவில் ஒரு பிரச்சனை, அதனால மத்திய பாஜக தேசிய அளவில் மது கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றார். என்னங்க இது? திமுக அரசாங்கம் கிட்ட தான் இத்தனை நாளா நீங்க வேண்டுகோள் வச்சிருந்தீங்க, இப்ப திடீர்னு மத்திய பாஜக கிட்ட கோரிக்கை வைக்கிறீங்களே, பிரச்சனையை ஒட்டுமொத்தமா பாஜக பக்கம் தள்ளிவிட்டு திமுகவை காப்பாற்றுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும் பொழுது
நம்ம தமிழகத்துல மதுவிலக்கு கொண்டு வந்துடலாம், ஆனா பக்கத்து மாநிலத்தில் இருந்ததுன்னா அட அப்பா சாமி, இதைத்தானே முதலாக மது கொண்டு வருகின்ற போது கலைஞர் அவர்கள் சொன்னாரு, நம்மை சுற்றி தீ எறிந்து கொண்டு இருக்கிறது, நம்மை மட்டும் நாம காப்பாற்றிக் கொள்ள முடியுமா? அதனால நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலும் மதுவிலக்கு இருந்தால் நம்ம மாநிலத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மதுவிலக்கு இருந்தா சாத்தியம். ஆனா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் மது இருக்கின்ற போது நாம் மட்டும் மதுமில்லாத ஒரு மாநிலமா இருக்க முடியுமா? இங்க இருக்கிறவன் அங்க போய் குடிக்கலாம், அப்படி இல்லையா இங்கேயே கலாச்சாரத்தை குடிச்சு செத்துறான். அதனால நம்ம தமிழகத்திலும் மதுவை கொண்டு வந்தா சரியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் கலைஞர் அவர்கள் 1971 தமிழகத்துல மது இல்லாத தருணத்துல மதுவே கொண்டு வந்தாரு. இப்பவும் நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் முதல்வரை சந்தித்து விட்டு என்ன சொல்றாரு, நம்ம சுத்தி மது இருக்கிறது, நம்ம மட்டும் மதுவிலக்கு கேட்டா சரியா இருக்குமா? அதனால தேசிய அளவுல வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தா சரியா இருக்கும், அதுக்காக மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும், அதுக்கு திமுக துணையா இருக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு பார்லிமெண்ட்ல நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு. திமுக சார்பில் 2 பேர் கலந்துக்குவாங்க, ஒன்னு TKS இளங்கோவன் அவர்கள், இன்னொருத்தர் RS பாரதி அவர்கள் கலந்து கொள்வார்கள். சோ மதுவின் தீமையை முதல்வர் அவர்கள் புரிந்துதான் வைத்திருக்கின்றார், படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால நேரங்காலம் பார்த்து திமுக செய்ய வேண்டியதை செய்யும் அப்படிங்கிறாரு. அதனால தேசிய அளவில் ஒரு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நம்ம அண்ணா அந்தர் பல்ட்டி அடிச்சிருக்கின்றார். இத்தனை ஆண்டு காலமாக கூட்டணியில பிரச்சனை வந்தா பரவாயில்ல, நாம தேர்தல் அரசியலுக்காக இதை முன்னெடுக்கல, இந்த மாநாடு தேர்தல் அரசியலுக்கானது என்று சொல்லி சில பேர் கொச்சைப்படுத்துகின்றார்கள், ஊடகம் பெரிசுபடுத்துகிறது, மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்துகின்றோம், பெண்களுடைய கண்ணீரை ஆளும் அரசாங்கத்துக்கு வலியுறுத்துகின்றோம், மதுவினால் வருகின்ற பணத்தினால் அரசாங்கம் நடத்தலாமா, அதன் மூலமாக நிவாரணங்கள் கொடுக்கலாமா, இது சரியா இருக்குமா அப்படின்லாம் கேள்வி கேட்டவர் இன்னைக்கு திமுகவை போய் சந்தித்து யாபா கூட்டணி ஆட்சி தான்பா ஓகேவா அப்படின்னு கேட்கலையாம். ஏன் கேட்கலன்னு கேட்டா அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம்பா அப்படின்னு வந்து வெளியே சொல்றாரு. தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியதை இத்தனை ஆண்டு காலமாக எதற்காக ஆட்சியிலும் கூட்டணியிலும் பங்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. அதுலயும் எளிய மக்களுக்கு அதிகாரம், கடைகோடி மனிதனுக்கும் ஜனநாயகம், என்ன டயலாக் எதுக்கு பேசணும்? இந்த வீராப்பு அப்படியே போய் திமுக இடத்துலயும் வச்சிருக்கணுமா இல்லையா? கூட்டணி ஆட்சி தாங்க சரியானது. பாஜகவுக்கு பெரும்பான்மை இருந்தா கூட கூட்டணி ஆட்சி தாங்க. அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு லேட்டஸ்டா கூட்டணி போட்டு தான் தேர்தலை சந்தித்தாரு, பெரும்பான்மை கிடைத்த பிறகு கூட கூட்டணி கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காருப்பா. அதனால நம்ம எத்தனையோ ஆண்டு காலம் ஒன்னா சேர்ந்து பயணப்பட்டு விட்டோம். எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்றால் கூட்டணி ஆட்சி தான் ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா எதுக்கு வீராப்பா வெளியில வந்து இத்தனை நாளும் கூவிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? அது மட்டும் இல்ல, தேசிய அளவில் மது கொள்கை கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம அண்ணா சொல்றாரு, ஏன் கொண்டு வர முடியாது, இப்ப நீட்டுக்காக எல்லாரும் சேர்ந்து போராடுறோமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாருப்பா. சரி, நீட் என்பது மாநில அரசாங்கத்துக்கு கையில கிடையாது, அதனால நம்ம ஒட்டுமொத்த பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கிறோம். ஆனா மதுவிலக்கு மாநில அரசாங்கத்துக்கு கையில் இருக்குது. நீங்க என்ன பண்ணலாம் பாருங்க, எங்க மாநிலத்தில் மதுவினால் வருகின்ற தீமையை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம், அதனால இங்க மதுவிலக்கு கொண்டு வந்துட்டோம். இந்த மாதிரி இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வாங்க. நாங்க மதுக்கடையை மூடிட்டோம், ஆனா கேரளால இருந்து வருதுங்க, அதே மாதிரி கர்நாடகால இருந்து வருதுங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆந்திரால இருந்து வருதுங்க. அதனால சுத்தி இருக்கின்ற மாநிலங்கள் நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, ஆனா மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கையை கொண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக கடையை மூடித்தான் ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அழுத்தம் தரலாம். நம்ம கிட்ட இருக்கின்ற வேலையை முதல்ல நம்ம செய்யணுமா இல்லையா? நம்ம செஞ்சுட்டு பத்தியா சொல் ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது, நீங்க மதுக்கடையை மூடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் நாங்கள் மதுக்கடையை மூடிட்டோம், நாங்க மிஸ்டர் கிளீன் தான். அதே மாதிரி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கடைகளை மூடணும்னா தேசிய அளவில் ஒரு மது கொள்கையை கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டா கெத்து. ஆனா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவாராம். இதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாய் கீழே கத்திட்டு கிடக்கிறார். ஏப்பா, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மாநில அரசாங்கத்துக்கே அதிகாரம் இருக்குது. பீகார்ல எடுத்திருக்காங்க, ஆந்திராவில் எடுக்க போறாங்க, தெலுங்கானாவில் எடுக்க போறாங்க, கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க, இப்படி பல மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்கப்பா. தமிழகத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பா அப்படின்னு சொல்லும் போது அதிகாரம், சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே வந்து மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு இருக்காரு. இப்ப மதுவிலக்கு தமிழகத்தில் வேண்டும் என்றால் நம்ம திமுக அரசாங்கமானது ஒத்த கையெழுத்து போட்டா போதும், தமிழகத்தில் மதுவிலக்கே இருக்காது. ஆனா இதை நடைமுறைப்படுத்தல. ஆனா அவர் என்ன சொல்றாரு,
ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மதுக்கடைய மூணுமா? இது சாத்தியமா? மதுவிலக்கு என்பது மாநில அரசாங்கத்துக்கு கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உரிமை. எப்படி கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு போன பிறகு நம்மளால ஒன்றும் பண்ண முடியலையோ அத மாதிரி மதுவை இப்போ மாநில அரசாங்கத்துக்கு கையில் இருக்குது. இதை அப்படியே தூக்கி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துட்டோம்னா மத்திய அரசாங்கம் எடுத்துச்சுன்னு வச்சுங்க, நாளைக்கு மதுவை அளவோடு குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சு மதுக்கடையை ஏன் மாநில அரசாங்கம் திறக்கக்கூடாது, கள்ளச்சாராயம் ஆறா பெருகுகிறது அப்படின்னு சொல்லும் போது நாம மதுவிலக்க நீக்கிட்டு மீண்டும் மதுவை கொண்டு வரதா இருந்தா மத்திய அரசாங்கம் கிட்ட போய் கெஞ்சிடுமா? அதனால மாநில அரசாங்கத்துடைய உரிமையை மது விஷயத்துல விட்டு கொடுக்க தயாரா இருக்கிறதா இந்த திமுக அரசாங்கம்? ஏப்பா, எல்லா மாணவர்களும் பயனடையக்கூடிய அளவுக்கு மும்மொழி கொள்கையுடன் வந்து மற்ற மாநிலத்திலாம் சிறப்பாக இருக்கக்கூடிய கல்வி, தனியார் பள்ளிக்கூடத்துல சிறப்பாக இருக்கக்கூடிய கல்வி, அந்த தேசிய கல்விக் கொள்கையை இன்னைக்கு தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஏத்துக்கிட்டாங்களா? கல்வி மட்டும் வேணாம், சாராயத்தை நீக்கத்துக்கு மட்டும் ஒரு புதிய கொள்கை வேண்டுமா? இந்தியா முழுவதும் வேளாண் சட்டம் கொண்டு வந்தாங்க, ஏத்துக்கிட்டாங்களா? மத்திய அரசாங்கத்தை கை காட்டி விட்டு தான் தப்பிப்பதற்காக இன்னைக்கு திரும்பவும் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களும் நாடகம் போடுகின்றார்கள். மத்திய அரசாங்கம் எப்ப தேசிய அளவுல வந்து ஒரு கொள்கையை கொண்டு வர்றது, அது வரைக்கும் தினந்தோறும் குடிச்சு சாகின்ற மக்களுக்கு யார் பொறுப்பு? விசிகாவா இல்ல திமுகவா? யார்பா பொறுப்பு? 45 ஆண்டு காலமாக பாமக மது ஒழிக்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்குது, சட்ட போராட்டம் நிகழ்த்துது. ஆனா அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு இடம் இல்லையாம். ஆனா மதுக்கடையை நடத்தக்கூடிய திமுகவுல இருந்து 2 பேர் வந்து மது ஒழிப்பை பத்தி பேசுவாங்களாம். அது மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கு ஓப்பனா அழைப்பு விட்டாரு நம்ம அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள். இவர் என்ன மது விலக்கு மாநாடு நடத்துறாரா இல்ல அதிமுகவுக்கு கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாரா அப்படின்றதுதான் சர்ச்சையே, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு ஏங்க இந்த மாநாட்டில் திமுக கலந்துக்குது அப்படின்னா அதிமுக கலந்துக்குமா? அவங்க நிலைப்பாடு என்னன்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் சந்தித்து விட்ட பிறகு எல்லாமே முடிஞ்சு போய்விட்டது. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் கொலை நடக்கின்ற பொழுது அப்பா உண்மையான குற்றவாளியை இந்த அரசாங்கம் கைது பண்ணலப்பா, இந்த அரசாங்கம் என்னப்பா பண்ணுது, தலித் மக்களுக்கு உண்மையாகவே வந்து உயிருக்கு பாதுகாப்பு கிடையாதுப்பா அப்படின்லாம் பேசினார். பிறகு முதலமைச்சரை சந்திச்சுட்டு வந்து ஏப்பா சட்ட ஒழுங்குல சிறப்பா இருக்குதுப்பா, ஒரு பிரச்சனைக்காக கூட்டணியை நம்ம முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டார். என்னையாது முதலமைச்சரை சந்திக்கின்ற பொழுதெல்லாம் வந்து திமுக மற்றும் விசிக கூட்டணி சூப்பரா இருப்பது போன்றோம் இந்த ஒரு பிரச்சனைக்காக கூட்டணியை முடிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கறதும் சரியா இருக்குமா? அதே மாதிரி வேங்க வயல் பிரச்சனை, அதே மாதிரி பல இடங்கள்ல கொடியேற்றுகின்ற பிரச்சனை, அதோட விசிக தொண்டர்களை தாக்குவது, பல இடங்கள்ல கோயிலுக்குள்ள அனுமதிக்காம சண்டை நடப்பது, இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் திமுக எதிராக போர்க்கொடி உயர்த்துவாரு, முதல்வரை போய் சந்திப்பாரு. சந்தித்த பிறகு அப்படி எல்லாம் அமைதியாயிடும். அப்புறம் இந்த சின்ன பிரச்சனைக்காக கூட்டணி விட்டு வெளியே வரணுமா? ஆதிக்க சக்திகள் இங்க வெற்றி பெற வேண்டுமா? மதவாதிகள் வந்து வெற்றி பெற வேண்டுமா? அதுக்கு நம்ம வழி விடணுமா? திமுகவையும் மற்ற கட்சிகளும் ஒரே பிளாட்பார்த்தில் வைக்கணுமா? கொள்கை என்பது வேறங்க, நாங்க படுகின்ற துன்பம் என்பது வேறங்க, தேர்தல் கூட்டணி என்பது வேறங்க. எல்லாம் வேற வேற இருக்கும்போது நீ மனதுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானே. பொதுத்தளத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏப்பா கூட்டணி ஆட்சிதான்பா, அதிகாரத்துல பங்குப்பா அப்படின்னு ஏன் பேசுற? மதுவிலக்கு வேண்டும், திமுக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஏன் பேசுற? மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்த வேண்டும் என்றால் இத்தனை நாளும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கோஷமிட வேண்டியதானே. அப்ப இத்தனை நாளும் வீராப்புடன் பேசின எங்க போனார் அந்த தொல் திருமாவளவன் அவர்கள்? ஆக மொத்தத்துல முதல்வருக்கும் திமுகவுக்கும் இடையில போடப்பட்ட டீலிங் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு போச்சு. அதனால இன்னைக்கு முதல்வரை சந்திச்சுட்டு வந்து வெளிநாட்டுலாம் போயிடுறாரு, முதலீடுலாம் கொண்டு வந்துட்டாரு. முதலீடை இழுத்துட்டு வந்த முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்து வந்திருக்கிறோம், மாநாட்டுக்கு 2 பேர் அனுப்ப சொல்லியிருக்காரு, எந்த பிரச்சனையும் கூட்டணிக்குள்ள கிடையாது. மொத்தத்துல ஊருக்கு இளைச்சவன் யாரோ ஒரு ஆண்டின்னுவாங்க, அந்த மாதிரி கதையா மத்திய அரசாங்கம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டுறாங்க. இது எப்ப தமிழக மக்கள் புரிஞ்சு கொள்ள போறாங்கன்னு தெரியல. எல்லாருமே அரசியல் பண்றாங்கப்பா. இந்த பாமகவும் விசிகாவும் மக்களுக்காக மட்டுமே கட்சி நடத்துது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கின்ற தருணத்துல பாமக தன் கொள்கையில உறுதியா இருக்கின்ற போது விசிக ஏன் அந்தர் பெல்ட் அடிக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியல. உங்க கருத்தையும் சொல்லுங்க. நன்றி நண்பர்கள்.